ஏதோ ஒரு மரம் மாதிரி நீ மட்டும் வாழ்ந்துட்டு நீ மட்டும் அப்படியே போறது கிடையாது. நீயும் நல்லா இருப்ப, உன் பிள்ளையும் நல்லா இருப்பாங்க, பிள்ளையும் நல்லா இருக்கும். சந்ததி சந்ததியாய் நன்றாய் இருப்பீர்கள், உயர்ந்திருப்பீர்கள். பூமியின் உயர்ந்த இடங்கள்ல என்ன கொண்டு போய் இருக்க பண்ணுவேன்னா என்ன ஆசீர்வாதம்னா அது எனக்கு மட்டும் முடியறது கிடையாது. இது ஏசாயா 58:14. அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. பார்க்கும்போது இதுல இருந்து இந்த வசனத்துல இருந்து சில வார்த்தைகளை எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம். பூமியின் உயர்ந்த இடங்கள்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த பூமியின் உயர்ந்த இடங்கள் இருந்த வார்த்தை, அதுக்கப்புறம் யாக்கோபுடைய சுதந்திரம் அந்த வார்த்தை. சென்ற முறை இந்த கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய் என்ற அந்த வார்த்தையை எடுத்து நம்ம தியானிச்சோம். விஷயமே ஆண்டவர் நம்ம கிட்ட அதுதான் விரும்புறாரு. இப்போ நம்ம ஆராதனையில சொன்ன மாதிரி ஆராதிக்கிற வேலையில நம்ம கையெல்லாம் தட்டுறோம், சத்தம் போடுறோம், அது எல்லாமே நம்மளுடைய உணர்ச்சிகளை வேற விதமா செயல்படுத்துறதுக்கு உதவுது. கையெல்லாம் தட்டுறோம் பாருங்க, கை தட்டுறோம். ஆரம்பிக்கும் போது எல்லா நேரத்துலயும் நம்ம பயங்கரமா நம்ம கை தட்டணும், சத்தமா பாடணும்ன்ற ஒரு ஒரு உணர்வு வர்றது கிடையாது. மேபி பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் சத்தமா பாடுறதுனால சரி நம்மளும் கொஞ்சம் சத்தமா பாடுவோம் அப்படின்னு இருக்கலாம். ஆனா இந்த உணர்ச்சியை நம்ம ஒருமுனைப்படுத்துறோம். எதுக்கு ஒருமுனைப்படுத்துறோம்னா நம்ம வேற மாதிரி ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கிறோம். எப்படின்னா நம்ம பொதுவா என்ன யோசிப்போம், நம்முடைய சூழ்நிலைகள், நம்ம பிரச்சனைகள், ஏதாவது ஒரு காரியம் நம்ம மனசுல வந்த உடனே அதையே திரும்ப 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 நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? கை தட்டுறோம், கையை தூக்குறோம், சத்தம் போடுறோம், பாடுறோம், சத்தமா பாடுறோம். என்னன்னா அதை மாத்துறோம். எதை மாத்துறோம்? நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறத, நினைச்சிட்டு இருக்கிறத மாத்தி செயல்பட வைக்கிறோம். அப்படியே பண்ணும் போதுதான் அற்புதத்துக்கு தேவன் செய்கிறதுக்கு ஒரு வழிவாசல் மாதிரி உண்டுவான்னு. ரோடு போட்டு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அற்புதத்துக்கு ரோடு போட்டு வைக்கிறோம். எதுக்கு? மனமகிழ்ச்சியா இருப்பது. எல்லாம் கரெக்டா இருக்கிறதுனால சந்தோஷப்படுறது இல்லை. எல்லாம் சரியில்லாதப்போ தான் சொல்றேன் நான். நம்ம நினைச்சது நடக்காதப்போ நம்ம ஒண்ணு நம்பிட்டு இருக்கோம், ஆனா நான் நம்பினதுக்கு மாத்தி வேற ஏதோ நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நான் ஒண்ணு விரும்புறேன், நான் ஒண்ணு ஆசைப்படுறேன், அது நடக்கல. நான் அதுக்கு விசுவாசிச்சுட்டு இருக்கேன். சுத்தமா சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலையில போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் மோசமாவும் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்றது? கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். அது ஈஸி கிடையாது, கஷ்டம். அதனாலதான் இந்த மாதிரி இடத்துல நம்ம கூடி வரும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம கூடி ஆராதிக்கிறோம், சத்தம் போடுறோம், அதெல்லாம் பண்றோம். இது நம்ம வீட்டுல செய்யறதுக்கும் பிராக்டிஸ் பண்ணிடணும். காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி, நான் சந்தோஷமா இருக்கிறேன், உம்முடைய சமாதானம் சந்தோஷம் எனக்குள்ள இருக்கிறது, உம்முடைய தயவுக்காக நன்றி, உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி, பூமியின் உயர்ந்த இடங்கள்ல என்னை கொண்டு போய் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறீர், இந்த நாளிலே நீர் செய்வீராக. இது எப்படி சொல்றோம்னா, உயர்ந்ததுக்கு அப்புறம் சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. உயர்ந்ததுக்கு அப்புறம் எதுக்கு சொல்லிட்டேன்? இப்ப நேத்து நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, நாளைக்கு எப்படிங்க சர்ச்சுக்கு வந்துருவீங்களா அப்படின்னு. என்ன சொல்வீங்க? ஆமா நாளைக்கு வருவோன்னு நம்புறேன், விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நீங்க வரவே இல்லையே. இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வருவீங்களான்னு கேட்டா, நான் எப்படியாவது வரேன் அப்படின்லாம் அதெல்லாம் சொல்ற. அதான் வந்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் அதுக்கு ஒன்றும் பெரிய விசுவாசிகள்லாம் தேவையில்லை, அதெல்லாம் யோசிக்க கூட தேவை கிடையாது. உங்க ஃபர்ஸ்ட் உங்க மூளை அதை யோசிக்க கூட செய்யாது. அதான் வந்தாச்சே, முடிஞ்சிடும், அவ்வளவுதான், டாஸ்க் கம்ப்ளீட்டட், முடிஞ்சு போயிடுச்சு. அதனாலதான் நிறைய நேரங்கள்ல இந்த நியூரோ சயின்ஸ் இதெல்லாம் பேசுறது, இந்த மைண்டு, இது மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றவங்கலாம் சில நேரங்களில் உட்காரும் போது உட்காந்து இந்த பைபிளை படிக்கணும்னு சொல்லி பைபிளை திறந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்பதான் சித்தப்பா ஞாபகம் வரும். சித்தப்பா ரொம்ப நாளா பேசவே இல்லையே நம்ம கிட்ட. அப்புறம் இந்த துணி ஒரு வாரமா நம்ம துவைக்கவே இல்லை அப்படின்னு ஞாபகம் வரும். எப்போ? ஜோம்பனை உட்காந்த உடனே ஐயோ நம்ம அந்த ஏதோ பண்ணணும்னு நினைச்சோம், எல்லாம் ஞாபகம் வரும்.
இந்த மூளை வந்து அது எல்லாத்தையும் என்னன்னா, நீங்க அமைதியா உட்காடுறீங்க பாத்தீங்களா, உட்கார்ந்த உடனே அதெல்லாம் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்து எழுதிருன்னு சொல்றாங்க. சித்தப்பாவை கூப்பிட வேண்டும், துணி துவைக்க வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணிருங்க, பேப்பர்ல எழுதி வச்சிருங்க. எழுதி வச்சிட்டீங்கன்னா மூளை என்ன நினைச்சிடும், செஞ்சு முடிச்சிட்டான் போல அப்படின்னு நினைச்சிடும். இல்லாட்டி ஜோம் பண்றப்ப ஃபுல்லா போன் பண்ண வேண்டும், துவைக்க வேண்டும், இதே யோசிச்சுதான் வரும். அப்ப ஏதோ ஒண்ணு செஞ்சு முடிச்சு வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். முடிச்சு வச்சாச்சு, அது முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிச்சு, அப்புறமா செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சில செயல்களை எதுக்காக சொல்றோம்னா, தேவன் நம்மளுக்கு ஏற்கனவே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. செஞ்சு முடிச்சத என் வாழ்க்கையில அனுபவிக்கிறதற்கு நான் என்ன பண்ணணும், அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் மனமகிழ்ச்சியா இருக்கணும். சரியா இல்ல, ஆனா ஆண்டவர் சொல்றாரு மனமகிழ்ச்சியா இரு அப்படின்றார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில இருந்தாங்க. சிறைச்சாலைன்னா சும்மா இவங்களை கொண்டு போய் பிடிச்சிட்டு போய் கட்டி போட்டு வச்சாங்கன்னா கூட பரவாயில்ல. அடி செம அடி, சத்துன்னு சாத்துட்டானுங்க. அந்த காலத்துல எல்லாம் பயங்கரமா இருக்கும்ல தண்டனைகள். அடின்னு அடிச்சுட்டு பவுலும் சீலாவையும் போட்டு கையும் காலையும் வந்து அது வந்து ஒரு மாதிரி, அது படத்துல பாத்தீங்கன்னா நம்ம முட்டி போட்டு இப்படி இருக்கும் பாத்தீங்களா, முட்டி மடங்கி இருக்கும். அந்த மாதிரி கையும் காலையும் லாக் பண்ணி வச்சுட்டானுங்க. ஏற்கனவே வலி, இதுல வேற நம்ம முட்டி இப்படி வச்சிருந்தோம்னா அது வேற ஒரு மாதிரி வலிக்கும். இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல சிறைச்சாலையில வச்சிருக்காங்க. பாட்டா வரும், படுபாவிகளா நல்லா இருப்பீங்களாடா, அந்த மாதிரிலாம் வேற மாதிரி பாட்டு வரும். திட்டுறது, சபிக்கிறது. இயேசுவே என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர் ஐயா, இயேசுவே உம்மை பிரசங்கிக்க தானே வந்தோம் ஐயா, இப்படி அடிவாங்க வைத்து விட்டீர் ஐயா, இதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் ஐயா, அப்படித்தான் வந்திருக்கோம். ஆனா அவங்க அப்படிலாம் பண்ணல. ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து பாட தொடங்கினார்கள். அதாவது இப்போ இன்னைக்கு யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்ல. அதாவது பிசிக்கலா யாரும் உங்களை டார்ச்சர் பண்ணல, பிடிச்சி கட்டி வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாம. பிசிக்கலா யாராவது உங்களை அப்படி கஷ்டப்படுத்துறாங்களா? அப்படிலாம் எதுவும் படுத்தல. நம்ம ஃப்ரீயா தான் இருக்கோம். டக்குன்னு எந்திரிச்சு போலாம், முடிச்சோடனே போய் சாப்பிடலாம், ஏதாவது ஃப்ரீயா தான் இருக்கும். ஆனா அவங்க இருந்தது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸ். ஜெயில போட்டானுங்க, அவ்வளவுதான், இனி அடுத்து கொல்ல போறானுங்க, அடுத்து அதான் பண்ணுவானுங்க. ஆனா பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டாங்க. பாட்டு பாடணும்னு என்ன ஆச்சு, அஸ்திபாரங்கள் அசைந்து ஜெயில் கதவுகள் எல்லாம் உடைஞ்சு போய் பிளந்து போய் இவங்களுக்கு மட்டும் இல்ல மற்ற எல்லாருக்கும் விடுதலை உண்டானது. அததான் நான் சொல்றேன், கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாங்க. சோ இது மாதிரி வேதத்துல அநேக சம்பவங்கள் இருக்குது. அதனால உங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை நீங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலை வழியா நீங்க போயிட்டு இருக்கலாம் இந்த கால வேளையில. நீங்க அதை வாயை திறந்து என்கிட்ட சொல்ல முடியாது, இல்ல யாருக்கிட்டயுமே சொல்ல முடியாதுங்க. இது கஷ்டம், அது புரியவே செய்யாது. ஏன்னா எல்லாருக்கும் அவங்க கஷ்டம் வந்து பெருசு, ரைட்டா? நீங்க உங்க கஷ்டத்தை போய் இன்னொருத்தட்ட சொல்லி பாருங்க, அவ்வளவுதானா, இதுக்கா இவ்வளோ பெருசா இது பண்றேன்றவங்க, அவங்களுக்கு புரியாது. அது நம்ம கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும். அது மாதிரி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை நீங்க வந்திருக்கலாம், மன கஷ்டத்துல இருக்கலாம், பாரத்துல இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், சந்தோஷப்படுங்கள். எல்லாம் கொஞ்சம் சிரிங்க பாப்பா. ஏன்னா நான் கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். மனமகிழ்ச்சியா இருந்துட்டேன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, பூமியின் உயர்ந்த இடங்களில் என்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவான். He will ride me on high places னு வருது ஆங்கிலத்துல. அங்க போய் நம்மளை பறக்க வைப்பார், உயர்ந்த இடத்துல பறக்க வைப்பார். யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த யாக்கோபின் சுதந்திரம்னா அது வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படியே வந்து வருது. ஆபிரகாம் கிட்ட சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் கிட்ட தான் சொல்ற, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து வருகிற வாரங்கள்ல அதெல்லாம் கொஞ்சம் உள்ள போய் ஆபிரகாம் கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஈசாக்கு, யாக்கோபு கிட்ட என்ன சொன்னாருன்னு பார்க்கலாம். ஏன்னா மனித குலத்துக்கே முதல்ல ஆண்டவர் வந்து ஆதாமை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆசீர்வதிக்கிறாருன்னா, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்றாரு. அது பெரிய ஆசீர்வாதம். ஆனா குறிப்பா ஆபிரகாம தெரிஞ்சு கொண்டு மனித குலத்துல ஆபிரகாமுக்கு பயங்கரமான ஆசீர்வாதங்களை போட்டு, அப்புறமா புதிய உடன்படிக்கையிலையும் கிறிஸ்துவின் மூலமா இந்த ஆபிரகாம் மேல போட்ட அந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வரணும்ன்றதையும் ரெக்கார்ட் பண்ணுது. அப்ப இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கவனமா கவனிக்க.
அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தான் ஈசாக்குக்கு வருது. அப்புறம் ஈசாக்கிட்ட தான் யாக்கோபுக்கு வந்து சொல்லப்பட்டது நிறைவேற ஆரம்பிக்கிறது யாக்கோபுடைய லைஃப்ல தான். யாக்கோபுக்கு தான் வந்து 12 குமாரர்கள், கோத்திர பிதாக்கள் வருகிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து தான் இஸ்ரவேல் என்கிற அந்த தேசம் உருவாகிறது. இப்படி நல்லா நடக்குது. அதனால யாக்கோபு வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறார். அப்ப இந்த யாக்கோபுக்கு சொல்றத செய்யறத ஃபர்ஸ்ட் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, திருப்பி ஈசாக்கு சொல்லி யாக்கோபுல நிறைவேற்றார். இதுல முக்கியமான 3 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நிலத்தை குறித்த ஆசீர்வாதம். அதாவது பூமியை தருவேன், நிலங்களை தருவேன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு சொல்லி, ஈசாக்குக்கு சொல்லி, யாக்கோபுக்கு சொல்லி திருப்பி அதை நிறைவேற்றார். முதல் காரியம் நிலம். ரெண்டாவது பயங்கரமான பெருக்கம். பயங்கரமான பெருக்கம் சரீரத்துல நம்ம ஜெனரேஷனல் பிளெஸிங், அதாவது சந்ததிகள் பெருகி இருப்பது. அப்புறம் எல்லாத்துலயும் நம்ம செய்யற எல்லாத்திலையும் பெருக்கம் உண்டாகுது. அதான் ரெண்டாவது விஷயம். மூன்றாவது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆசீர்வாதம், எல்லா விதமான ஆசீர்வாதங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்ல வர்றது தயவு. உங்க எல்லாருடைய லைஃப்லயும் பாத்தீங்கன்னா தயவு பயங்கரமான விதத்துல வேலை செய்ய ஆரம்பிக்குது. அவங்க கைட்டு செய்யறதெல்லாம் வாய்க்குது. அவங்க மற்றவங்க எல்லாம் செய்யறான், வாய்க்க மாட்டேங்குது. இவன் போய் செஞ்சா வாய்க்குது. இவன் யுத்தத்துல போனானா அந்த யுத்தத்துல இவன் தான் வின்னரு. ஊரெல்லாம் பஞ்சம் இருக்குது, இவனுக்கு ஆனா பஞ்சம் கிடையாது. இவனுக்கு விரோதமா ஒருத்தனும் ஒண்ணுமே செய்ய முடியல. இவன் தப்பே செஞ்சாலும் இவன் பேர்ல வந்து தீமை வர்றதில்லை. அந்த மாதிரி பயங்கரமான தயவு வேலை செய்யும். இதெல்லாம் தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வந்து நிறைவேறவும் ஆரம்பித்தது இஸ்ரவேல் மக்களுக்கு. இததான் வந்து அந்த யாக்கோபின் சுதந்திரம். அதுல நம்ம பார்க்கிறோம். இந்த பூமியின் உயர்வான இடங்கள், அதுக்காக நான் ஒரு வசனத்தை உபாகமம் 32 இருந்து நான் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். உபாகமம் 32:13. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெண்ணையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். அப்படியே ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபீஸ்ட். பூமியிலே உயர்ந்த ஒரு சாப்பாட்டை பத்தி பேசு. அந்த காலத்துல இந்த நான் சொல்றது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக மக்கள் வந்து இப்ப பாருங்க, இன்னைக்கு வந்து சாப்பாட்டுலயே நிறைய வகை வந்துருச்சுல. என்னென்னமோ வகை கலர் கலரா காட்டுறாங்க. போட்டோல அதுவும் ரொம்ப அழகழகா இருக்குது. நம்ம ஊர்லயே பாருங்க எவ்வளோ ஹோட்டல் இருக்கு, என்னென்னமோ டிஷ் இருக்குது, என்னென்னமோ பேர் இருக்குது, புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. அதை தூக்கி இதுல போட்டு, இதை தூக்கி அதுல போட்டு என்னெல்லாமோ செஞ்சு காட்டுறாங்க. அந்த காலத்துல அவ்வளவு ஈஸிலாம் கிடையாது. சாப்பாடு சாப்பிடுறதே வந்து ஒரு பெரிய டாஸ்க் தாங்க. அது ஏனா தானான்னு ஏதோ ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அவங்க போயிட்டு இருப்பாங்க. ஏதோ பயிர்கள், ஏதோ ஒரு மிருகத்தை அடிச்சு அதை சாப்பிடுறதோ, இல்ல பயிர் விளைவிக்கிறத சாப்பிடுறது. ஆனா உயர்வானதை சாப்பிடுறது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ரொம்ப நல்ல வாழ்க்கையில் இருக்கிறவங்க, ஐஸ்வர்யவான்கள், நல்ல ஒரு நிலையில இருக்கிறவங்க தான் ஒரு நல்ல சாப்பாட்டை சாப்பிட முடியும். இல்லாட்டி ஏதாவது ஒரு கொஞ்சம் கம்மியான இதுல ஏதாவது சாப்பிட்டு போவாங்க. ஆனா இங்க ஆண்டவர் மக்களை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் உயர்ந்த ஸ்தானங்கள் மேல ஏறி வர பண்ணிட்டு வயல்ல விளைகிற அந்த பெஸ்ட் பலனை நீ புசிப்ப. டாப் கிளாஸ், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் குவாலிட்டி. நிறைய நேரங்கள்ல இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாம் நிறைய சொல்றாங்க, இந்த பழங்கள், இந்த நட்ஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிலாம் இங்கே உள்ளே மார்க்கெட்லேயே வராதுங்க, அது அந்த இடத்துல கிடைக்கும், அதை அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி, ஆனால் ஆண்டவர் இங்கே நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு பெஸ்ட் குவாலிட்டி தான். அதை சொல்லும்போது அதை வர்ணிக்கிறத, சும்மா தேனை சாப்பிடுவ, நல்லா சாப்பிடுவேன்னு போட்டு முடிச்சிருக்கலாம். இப்போ நம்மனா அப்படி தானே சொல்லுவோம், நல்லா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவோம். நல்லா 3 வேளையும் நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம்.
இல்ல திருப்தியா நீ நல்லா சாப்பிடு, அப்படி முடிச்சிட்டு இருக்கலாம். இங்க இவ்வளவு டிஸ்கிரைப் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவர் அதை முக்கியப்படுத்தி டிஸ்கிரைப் பண்ணி சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா அதை முக்கியப்படுத்தணும் நம்மளும். அதனாலதான் நான் திருப்பி வாசிக்கிறேன். கண்மலையில் உள்ள தேன், கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெய், அதான் அவனுக்கு உண்ணும்படி கொடுக்கிறார். பசுவின் வெண்ணெய், ஆட்டின் பால், பாசானில் மேயும் ஆடு, அப்புறம் ஆட்டு கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்கள், இவருடைய கொழுப்பு, இதெல்லாம் த பெஸ்ட். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, ஆனா அந்த வசனங்களுக்கெல்லாம் போல. அதாவது எப்படி மக்களை, தேவ மக்களை சிறந்த உணவினால் தேவன் போஷிப்பார் என்பதற்கான ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கு வேதத்துல. ஆனா எல்லாத்தையும் நம்ம போகல. இந்த வசனத்துல பூமியில் உயர்ந்த ஸ்தானங்கள் நம்மளை ஏறி இருக்க பண்ணுவார்னு சொல்லும் போது என்ன சொல்லுதோ அதை மட்டும் வாசித்துட்டு இதுலயே நம்ம ஹோல்ட் பண்றோம். ஆனா ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கு வேதாகமத்துல, எப்படி சிறந்த உணவுகளை, சிறந்த வாழ்க்கையை நம்மளுக்கு தருவார் என்பதை வேதம் போதிக்குது, சொல்றது. இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா, இதுல நம்ம கண்மலையில் உள்ள தேன் அப்படின்னு ஆரம்பிக்குது. கண்மலையில் உள்ள தேன். இப்போ இங்க இஸ்ரவேல் அந்த பட்டணத்துல, இஸ்ரவேல் அந்த ஊர்ல இந்த தேன் எப்படி வருதுன்னா, அந்த ஹனி பீல இருந்தெல்லாம் வர்றது கிடையாது. அது ரொம்ப மினிமமானது தான் அந்த ஹனி பீ. அவங்க ஊர்ல பொதுவாவே தேன் எப்படி வருதுன்னா டேட்ஸ்ல இருந்து வருது. இப்போ நம்மலாம் பொதுவா டேட்ஸ்ல சிறப்பு எடுக்கிறது கிடையாது. தேனே நம்ம சாப்பிடுறோம். பூக்கள் இந்த மாதிரி தேனி வருது பார்த்தீங்கன்னா, அதுல சாப்பிடுறோம். ஆனா இஸ்ரவேல்ல அந்த வேதாகமத்துல வாழ்ந்த அந்த காலத்துல அவங்க வெளியில இருந்து தான் வரணும் அந்த மாதிரி தேன்னா. ஆனா அவங்க ஊர்லயே இருந்து வரணும் அப்படின்னா அது டேட் ஃப்ரூட்ல இருந்து தான் வரணும். இப்போ இந்த டேட் ஃப்ரூட்டுடைய ஒரு சுவாபம் என்னன்னா, அது வளர்றதே மண் இருக்கிற இடத்துல தான் வளரும். வனாந்தரம், டெசர்ட்ல, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, இந்த சவுதி அரேபியா, துபாய் அந்த மாதிரி இடத்துல வனாந்தரத்துல நிறைய பேரிச்சப்பழங்கள், பேரிச்சப்பழ மரங்களா இருக்குது. இந்த வகை வகையா பேரிச்சப்பழங்கள் இருக்குது. அது இந்த மண்ணுல நல்லா வளருது. அந்த இடத்துல தான் வளர்ற ஒரு மரம். ஆனா இந்த இடத்துல பார்த்தா என்ன போட்டிருக்குன்னா, ஆண்டவர் என்ன பண்றனா, கண்மலையில் உள்ள தேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மரம் எப்படி வளருதுன்னா கற்பாறையில வளருது. என்ன சொல்ல வர்றாருன்னா, வாய்ப்பே இல்லைல்ல, அந்த வாய்ப்பே இல்லாத ஒரு நிலையில உனக்கு ஒரு இனிப்பை நான் தரேன். நம்ம வாழ்க்கையில கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல, வாய்ப்பே இல்லைங்க. அது மரமா, அது எப்படி வரும்? அந்த மரம் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு விதமா வளரும். நம்மளுக்கே தெரியும்ல. இப்ப நம்ம வீட்டுல வைக்கிற மரம்னு ஒண்ணு இருக்கு, வீட்டுக்கு வெளியே வைக்கிற ஒரு மரம் இருக்கு. அதே மாதிரி செடிகள், வீட்டுக்குள்ள வைக்கிற செடிகள் இருக்கு. தொட்டிகளை அழகா வைக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு சூரியன் நிறைய வரக்கூடாது, தண்ணி கொஞ்சமா ஊத்தணும், 3 நாளைக்கு ஒருக்கா ஊத்தணும், என்னெல்லாமா சொல்றாங்க. அப்புறம் பெரிய மரம் இருக்குது, அது 10 வருஷம் கழிச்சு தான் காய்க்கும், 5 வருஷம் கழிச்சு தான் பழம் வரும், அது வளர்றதுக்கே 8 வருஷம் ஆகும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. அதுல இந்த பேரிச்ச பழம், பேரிச்ச மரத்துடைய அதோடைய குணாதிசயமே மண்ணுல தான் வரும். ஆனா இஸ்ரவேல் மக்களுக்கு தேன் வேணும், சிறப்பான தேன் வேணும். ஆண்டவர் சொல்றாரு, மண்ணு இல்லையா, பரவாயில்ல, அதெல்லாம் விட்டுரு, கண்மலையிலே நான் விளைய வைக்கிறேன். இஸ்ரவேல்ல மலையில அது வேர்பற்றி அந்த மரம் நிக்குது, அவங்களுக்கு கனியை தருது. அந்த கனியில இருந்து அவங்க தேனை வச்சிருக்காங்க. இஸ்ரவேல் மக்கள் அந்த காலத்திலயுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த டேட்ஸ்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, தேனை எடுத்து அதுல இருந்து என்ன பண்றாங்க, மக்கள் அவங்க எல்லாம் வச்சிருக்காங்க கச்சாடியில. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப கஷ்டமான நிலைமையா, நான் அதை எளிதாய் ஆக்கி கொடுக்கிறேன், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை கொண்டு போய் இருக்க பண்ணுவேன் அப்படின்றாரு. இப்போ இஸ்ரவேல் இடத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அதான் சொல்றாரு. இஸ்ரவேல் அப்படியே ரொம்ப ஒன்னும் பிசிக்கலா மேப்ல எல்லாம் போய் பார்த்தா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பிளேஸா இல்ல பிசிக்கலா பார்க்கும்போது.
இப்ப வந்து சென்னை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம் இல்ல, இந்தியாவிலே பாத்தீங்கன்னா சென்னை ஒரு முக்கியமான இடம். மும்பை, கொல்கட்டா, ம், இதெல்லாம் முக்கியமான பகுதி. ஏன் முக்கியமான பகுதினா பக்கத்திலேயே நம்மளுக்கு பீச் இருக்குது, சி இருக்கு, அதனால ஹார்பர் இருக்கு, வர்த்தகம் நடக்கும். ஒரு ஊர்ல இருந்து இப்ப பாருங்க, நம்ம ஹார்பர்ல ஏகப்பட்ட நாடுகள்ல இருந்து எல்லாம் திங்ஸ் வருது, வந்து இறங்குது. இங்க இருந்து தான் போகுது, இந்தியாக்குள்ள எல்லாம் போகுது. அதே மாதிரி கொல்கட்டா அந்த பக்கத்துல இருந்து வருது, மும்பைல இருந்துலாம் வருது. அப்ப இந்த பகுதியெல்லாம் ரொம்ப முக்கியமான பகுதி. இல்லாட்டி என்ன இருக்கணும்னா நதி இருக்கணும், நதி இருக்கணும், இல்ல கடல் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தாதான் அந்த பகுதி ஒரு முக்கியமா இருக்கும். ஏன்னா வளமா இருக்கும், செழிப்பா இருக்கும். ஆனா இஸ்ரவேல்ல 60 கிலோமீட்டருக்கு மேல போனாதான் இது வருது, கடலே வருது. ஆனாலும் அது முக்கியமான இடம் தான். ஏன் ஆண்டவர் வச்சுட்டாரு. பழைய ஏற்பாட்டுல அங்கதான் தேவாலயம் இருந்துச்சு, அதனால மிகவும் முக்கியமான இடம் இஸ்ரவேல். ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்டவர் எல்லா இடத்துலயும் தொழுது கொள்கிறோம். ஆனா ஆவிக்குரிய காரியத்தின்படி பாத்தீங்கன்னா இன்றைக்கும் இஸ்ரவேல், எருசலேம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, த நேச்சர் நம்ம பார்க்கிறது எல்லாம் கரெக்டா பெர்ஃபெக்டான சிச்சுவேஷன்ல இருந்தாதான் ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு யோசிச்சு ஏமாந்து போயிடாதீங்க. எதுவுமே சரியில்லாம இருக்கலாம், அங்கேயும் அற்புதம் செய்வார். ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அதை தான் நான் சொல்ல வரேன். இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் எது கொடுக்கறேன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசா வேணா இருக்கலாம், சாத்தியமே இல்லைன்னு சொல்லலாம், நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் சொல்றேன், நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் நடக்கும். சகரியான்னு ஒருத்தர் இருந்தார்ல, யோவான் ஸ்நானகனுடைய தகப்பன் ஆசாரியர். ஆலயத்துல வந்து அவருடைய டைம் வந்திருக்கு, உள்ள போகணும், பலி செலுத்தணும். அங்க உள்ள போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துல. அங்க போறாரு, போய் ஆராதிச்சுட்டு இருக்கிறாரு. தேவனுடைய சமூகத்துல இருந்து காப்ரியேல் தூதன் வராரு. இது எவ்வளவு பெரிய விஷயம். உங்களை டெய்லி கேப்ரியேல் தூதன் வந்து பார்த்துட்டு இருக்காரா? பெரிய அற்புதம். கேப்ரியேல் தூதன் வந்து நிக்கிறாரு, வந்து சொல்றாரு, உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குமாரன் பிறக்க போற சொல்ற, ஏதாவது ஒரு அடையாளம் கொடுன்றாப்ல. நான் வந்ததே ஒரு அடையாளம் தான். எந்த அளவுக்கு போயிடுச்சு பாருங்க, மைண்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நானு, தாத்தா, எங்க ஒய்ஃப், பாட்டி, என்ன பெருசா நடந்துற போகுது? அதாவது நம்மளால நிறைய நேரங்கள் அதை யோசிக்க கூட முடியல. இதெல்லாம் அதை விடுங்க அப்படின்றாங்க சிலர். அது நடக்காம கூட போட்டோம் அப்படின்றாங்க. எப்படியோ இருந்துட்டு போட்டோம். நான் சொல்றேன், அப்படிலாம் விட முடியாது. உங்க வாழ்க்கையில நீங்கள் விரும்புகிறது, நீங்கள் நினைக்கிறது இயேசுவின் நாமத்தினால நடக்கும். கற்பாறையிலே தேனை வர பண்ணுவார். முளைக்கவே முளைக்காது, வாய்ப்பே இல்லை, அதோடைய நேச்சரே அது கிடையாது. இல்ல பரவாயில்ல, அது ஆனா வர வைப்பார். அதான் அவருடைய செயல். அதுதான் பண்றாருங்க. அப்போ தேவனுடைய தயவுள்ள கரம் உங்கள் மேல் இருப்பதினாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட நன்மைகள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் எளிதாக, சீக்கிரமாக, துரிதமாக நடக்கும். அதாவது நேச்சர், நம்ம சொல்றது நேச்சர். விதை விதைக்கணும், அதுக்கு மண்ணு நல்லா இருக்கணும், அதுக்கு உரம் போடணும், அதெல்லாம் நேச்சுரலா பண்ற விஷயம். அதெல்லாம் அது கரெக்ட் தான். ஆனா இப்ப நம்ம பேசுறது சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் எப்படி உங்களுக்கு இந்த காரியங்களை செய்வார் என்பதை. சரி, அப்போ ஆவிக்குரிய விதத்துல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் எப்படி உங்களுக்கு இது காரியத்தை செய்கிறார் அப்படின்னா அந்த காரியத்துல நம்ம பார்த்தோம். அடுத்து இன்னொன்னு என்னன்னா, நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஆண்டவர் வந்து மக்கள் சிறப்பா வாழ்றத பத்தி வேதத்துல போதிக்கிறாருன்னு. அதுல ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் இப்போ. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 8, உபாகமம் 8:8. அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். இப்போ இதுல இப்ப நான் சொன்னதுக்கு இப்ப நீங்க யோசிக்கலாம், என்னங்க இதெல்லாம் சொல்றீங்க, இது எப்படி, இது கரெக்ட் அப்படின்னா, நம்ம சொல்றது வந்து அப்படியே சும்மா ஏதோ சொல்ல, அதாவது
ஹிஸ்டாரிக்கலா இதுதான். தேனுனாலே வேதத்துல இஸ்ரவேல் அந்த காலத்துல அவங்க தேனுன்னு சொல்ல வர்றது அந்த தேன் கூடுல இருந்து வர்ற தேன் கிடையாது, டேட்ஸ்ல இருந்து வர்ற தேனு தான் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு சில வசனங்கள்லாம் இருக்கு. அதுல ஒரு வசனம் இதுதான். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே மரத்தை குறித்து விளைவிக்கிற குறித்து தான் பேசுற வசனம். கோதுமை, வார்கோதுமை, திராட்சை செடிகள், இது எல்லாமே என்னது? பிளான்ட்ஸ். அத்தி மரம், மாதளம் செடிகள், அதுவும் என்னது? மரங்கள். ஒலிவ மரம், அதுவும் மரம் தான். எண்ணெயும் தேனும், அதுவும் என்னது? மரத்துல இருந்து தான் வருது. என்ன? ஒலிவ மரம் எண்ணெய், ஒலிவ மரத்துல இருந்து வருது. தேனும் எதுல இருந்து வருது? நம்ம டேட்ஸ்ல இருந்து வருது. அப்போ தேவன் இந்த பட்டணத்தை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார்னா, அந்த இஸ்ரவேல் மக்கள் வாழ்கிற அந்த பட்டணத்தை கோதுமையும், வார்கோதுமையும், திராட்சை செடியும், அத்தி மரங்களும், மாதளம் செடிகளும், ஒலிவ மரங்களும், எண்ணெயும் தேனும் ஓடுகிற தேசமாக வைத்திருக்கிறார். அப்ப பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு போட்டிருக்க பாத்தீங்களா? அப்ப அந்த தேனு கூட எங்க இருந்து வந்த? இந்த தேனு டேட்ஸ்ல உள்ள தேன் தான். நம்ம நிறைய நேரத்துல தேனுன்ன உடனே நம்ம அந்த தேன் கூடு, அந்த தேன்ல இருந்து வர்றது அப்படின்னு யோசிச்சுக்கிறோம். அதுல இருந்து வருது. திராட்சை பழங்கள்ல இருந்து கூட தேன் எடுத்து வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்றேன்னா, அபண்டன்ஸ், பிளென்டி, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா ஏகப்பட்ட மரங்களை ஆண்டவர் விளைய வச்சு, அந்த ஏகப்பட்ட மரங்கள்ல இருந்து இந்த டேட்ஸ போட்டு அதுல இருந்து இவங்க தேன் எடுத்து சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுதான் மனுஷன் இந்த இஸ்ரவேல் மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல 400 வருஷத்துக்கு மேல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சாப்பாடு கிடையாதுங்க அவங்களுக்கு, சாப்பாடு கிடையாது. இதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இன்னைக்கு இதை பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. நம்ம என்ன கோதுமை நாங்க போற வழில 1 கிலோ வாங்கிட்டு போறோம். அது என்ன மாதுளப்பழம், அந்த முக்கு கடையில நல்ல மாதுளையே கிடைக்கும். நீங்க இல்லாத பெரிய என்ன மாதுளை, நான் சூப்பர் மாதுளை சாப்பிட்டு நீங்க சொல்றீங்க. ஆனா இது எழுதப்படும் போது ஒரு செடியை விளைவிக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் விளைய வச்சு அந்த பழத்தை இவங்க சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். என்னங்க பெரிய எண்ணெய், அந்த அங்க எண்ணெய் பாக்கெட் இருக்குது, போறவல்ல ஃபுல்லா எவ்வளவு எண்ணெய் கடை இருக்குது, நாங்க போயிட்டு வாங்கிட்டுருவோமே. உங்களுக்கு இன்னைக்கு ஈஸியா அவைலபிளா இருக்குது. இந்த எண்ணெய் இங்க வர்றதுக்கு முன்னாடி, இல்ல இந்த மாதுளை இங்க வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ப்ராசஸ்ல அது யோசிச்சிருக்கீங்களா? சூப்பர் மார்க்கெட்ல இறங்குறதுக்கு முன்னாடி அதை சப்ளை பண்றவன் ஒருத்தன் இருக்கான். அந்த சப்ளையர் கிட்ட இருந்து இந்த பொருளை வாங்கி லாஜிஸ்டிக்ஸ் இந்த வண்டியில சேர்க்கறதுக்கு ஒருத்தர் இருக்கான். அவன் ஒரு வெண்டார். இதை செய்யற ஒரு ஊர் இருக்குது. அங்க விளைய வச்சு அதை தண்டி போட்டு எல்லாம் உரலாம் போட்டு அதை பாதுகாப்பா அறுவடை பண்ணி அப்புறம் அதை ஸ்டோர் பண்ணி, ரொம்ப பெரிய ப்ராசஸ். எவ்வளோ நாளுக்கு முன்னாக அது விளைஞ்சது, அறுவடை பண்ணது. அதை நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம், ஈஸியா எடுக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு காரு, பைக்கு, ஃபிளைட்டு இதெல்லாம் இருக்குது. சர்ன்னு வந்துருது. ஆப்பிரிக்கால இருந்து பழம், ஆஸ்திரேலியால இருந்து பழம்லாம் வந்துருது, ஈஸியா கிடைக்குது. ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது, நடந்துதான் போகணும் எதுனாலும். அப்படிப்பட்ட மக்களுக்கு, அதாவது டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு சொல்றாரு த பெஸ்ட் உனக்கு நான் தரேன். எங்க இருந்து வரும் அதெல்லாம் நீ கவலைப்படாத. இல்ல ஆண்டவரே அது மண்ணுல தான் வரும், அது ரொம்ப தூரம், இங்கேயே போடுறேன் நான் உனக்கு. கல்லா இருந்தானே, கற்பாறையா இருந்தானே, நானே போடுறேன். ஆண்டவர் இதை உங்களுக்கு சொல்றாரு. உங்க லைஃப்ல உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டா இருக்கு, எது கஷ்டமா இருக்கு? எனக்கெல்லாம் வராதுங்க. அந்த ப்ரொமோஷன் ரொம்ப தூரமா இருக்குது. என் படிப்புக்கும் அவன் படிப்புக்கும் சம்பந்தமே இல்ல. நம்ம என்னங்க படிச்சோம், பெருசா படிப்பே இல்ல. அவன் என்ன படிப்பு படிச்சு வச்சிருக்கான், அவனுக்கெல்லாம் சம்பளம் கூடும். நம்மளுக்கு என்ன பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, நம்மளுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு நீங்க டிஃபிகல்ட்டா யோசிக்கிறீங்க. இந்த மக்களுக்கும் டிஃபிகல்ட்டா தான் இருந்துச்சு. மாதுளம்பழம் கிடைக்கிறது அங்க ரொம்ப ஈஸி கிடையாது. எகிப்துல அவன் ஒருவேளை சோறு போட்டாலே பெரிய விஷயம், அவன் உயிரோடு இருந்தாலே பெரிய விஷயம். போட்டுருவானுங்க ஒரே போடா. அந்த மக்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான இடத்துல கொண்டு வர போறேன். அந்த இடத்துல கோதுமை, வார்கோதுமை, திராட்சை செடி, அத்தி மரம், மாதுளம் செடி, ஒலிவ மரம், எண்ணெய், தேனு எல்லாம் சூப்பரா இருக்கிற தேசம்.
இன்னைக்கு நம்ம இதை யோசிச்சோம்னா என்ன பெருசா அப்படின்னு யோசிக்கிறோம். அவங்க இருந்த அந்த டைம்ல ஆண்டவர் இவ்வளோ பெஸ்டா உங்களுக்கு காட்டுறாரு. இன்னைக்கு நம்ம லைஃப்ல என்ன வேணும்? இன்னைக்கு நம்மளுக்கு என்ன டிஃபிகல்ட்டா இருக்கு? நம்ம காலேஜுக்கு போல, யூனிவர்சிட்டிக்கு போல, அவரை தெரியாது, இவரை தெரியாது, இவனை பிடிக்க முடியாது, காசு கஷ்டம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே காசுல சுத்துது பாத்தீங்களா? எல்லாமே காசுல. நல்ல காசு இருந்துச்சுன்னா, நிறைய காசு இருந்துச்சுன்னா பெரிய காலேஜ் போலாம். நிறைய காசு இருந்துச்சுன்னா அப்படி பெரிய ஆளா இருக்கலாம். அப்படிலாம் இருக்குது. அதனால நம்ம சுத்தி சுத்தி காசுக்கு தான் வரோம். நான் இப்ப மாதுளம் செடின்னா, சரி இப்போ மாதுளம்லாம் என்னங்க சொல்றீங்க, டேட் ஃப்ரூட்லாம் இருக்கட்டும், காசு ஏதாவது சொல்லுங்க. அந்த மக்களுக்கு அவ்வளோ கடினமானதை, மாதுளம் செடி தானே, அதை உடுப்போ, நீ கருவேப்பிலையை சாப்பிட்டு போன்னு சொன்னாரா? கிடைக்கிறது ஏதாவது சாப்பிடுப்பா, உருளைக்கிழங்கு ஏதாவது சாப்பிட்டு போ, பெஸ்டா இருக்கா உலகத்துல, அது எவ்வளவு கஷ்டம்னாலும் நான் உனக்கு செய்யறேன். அதே தகப்பன் தான் உங்களுடைய தகப்பன். அதே ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, இந்த பூமியின் சிறந்ததை, உயர்ந்ததை, நேர்த்தியானதை நான் உனக்கு தருகிறேன். எல்லாம் சொல்லுங்க ஆமென். எல்லாம் சொல்லுங்க நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமா, அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். உங்கள் வாழ்க்கையின் தடைகள், தடையாயிருக்கிற பெரிய கற்கள், ஒண்ணுமே நடக்க முடியாது இருக்கிற அந்த நிலைகள், அதிலேயே மரமாக்கி, அதிலேயே வேரூன்ற செய்து, அதிலேயே கனி தர வைக்கிற தேவன். இப்போ நான் சொல்றது இந்த பூமியின் உயர்ந்த இடங்கள், திராட்சை பழம், மாதுளை பழம், இந்த மாதிரி காரியங்கள், இதெல்லாம் வந்து இன்னும் சரி ஆவிக்குரியமா எடுத்துக்கலாம். கனி கொடுப்போம், கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கும், நல்ல வாழ்க்கையாக இருக்கும், சிறந்த வாழ்க்கை, ஃப்ரூட்ஃபுல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அதை குறித்து தான் சொல்லுகிறது அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படியாவும் எடுத்துக்கோங்க. கனி உள்ள வாழ்க்கையாக இருப்பதாக. நான் என்ன சொல்றேன்னா, உலக பிரகாரமாகவும் மாதுளை பழம்னா மாதுளை பழம் தான். அவங்களுக்கு அன்னைக்கு மாதுளை பழம் தேவைப்பட்டுச்சு, டேட்ஸ் தேவைப்பட்டுச்சு, ஹனி தேவைப்பட்டுச்சு. அதே லைஃபை கொடுத்தாரு, அதே லைஃபை உங்களுக்கும் தேவன் கொடுக்கிறார். இதுல இந்த மரத்துல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இது வேர் வந்து எப்படின்னா, கண்மலை அப்படியே கொஞ்சம் கற்பனை பார்த்தீங்கன்னா கல்லா இருக்குது. அந்த கல்லுல இது வருது. இந்த கல்லுக்கு கேப்ல இருக்கிற அந்த மண்ணு அதுல எல்லாம் அப்படியே போட்டு வேர் போட்டு அப்படியே 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 போய் வேர் பிடிச்சி அப்படியே கரெக்டா பிடிச்சிக்குது. எதனா இந்த கண்மலையை பிடிச்சிக்குது, அந்த கல்ல பிடிச்சிக்குது. மணல் இல்ல, இந்த மரம் எதுல வருது? கல்லுல வருது. அப்படியே இந்த கண்மலையில வருது. அதே மாதிரி தான் அந்த ஒலிவ மலையும் மரமும். ஒலிவு மரம் என்னன்னா, இந்த வாழை இலை மாதிரி, இது வாழை மரம் மாதிரி. ஒண்ணு போட்ட உடனே அந்த ரூட் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது, ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி அந்த பெரிய மரம் தாகிறதுக்குள்ள பக்கத்துல எல்லாம் நிறைய சின்ன சின்ன ஒலிவ மரம்லாம் வந்துருது. வாழை மரம் எப்படி வருது? சின்ன சின்னதா பக்கத்து. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். என்னன்னா அந்த ஒலிவ மர கன்று அப்படியே சுத்தி 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 வந்துருது. அப்ப ஆண்டவர் சொல்றது இப்ப என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு மரம் மாதிரி நீ மட்டும் வாழ்ந்துட்டு நீ மட்டும் அப்படியே போறது கிடையாது. நீயும் நல்லா இருப்ப, உன் பிள்ளையும் நல்லா இருப்பாங்க, பிள்ளையின் பிள்ளையும் நல்லா இருக்கும், சந்ததி சந்ததியாய் நன்றாய் இருப்பீர்கள், உயர்ந்திருப்பீர்கள். பூமியின் உயர்ந்த இடங்கள்ல என்ன கொண்டு போய் இருக்க பண்ணுவேன்னா என்ன ஆசீர்வாதம்னா, அது எனக்கு மட்டும் முடியறது கிடையாது. இது இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்கள் மேல் வந்த இந்த ஆசீர்வாதம், உங்கள் மேல் வந்த இந்த நன்மையான இந்த வார்த்தைகள் உங்களோடு நிற்பது இல்லை. நீங்கள் கேட்ட இந்த வார்த்தை, உன் புள்ள சரியில்லாம இருக்கலாம், அது பரவாயில்ல, விட்டுருங்க. அவன் கேட்கல, தெரியல, அதெல்லாம் பரவாயில்ல. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபுனுடைய கோத்திர பிதாக்கள் எல்லார் மேலும் அந்த ஆசீர்வாதம் வந்து இறங்கினது போல என் மேலும் என் பிள்ளைகள் மேலும் என் சந்ததி மேலும் இது இறங்குகிறது. அதுதான் வந்து ஆபிரகாமின் சுதந்திரம். ஆபிரகாமின் சுதந்திரம்னா என்னன்னா, ஆபிரகாம் தாத்தா, இந்த தாத்தா ஆபிரகாம் கிட்ட தான் முறையா ஆசீர்வாதம் வருது. அது அவன் பிள்ளை ஈசாக்குக்கு பாஸ் ஆகுது, அப்புறம் அவன் பிள்ளை யாக்கோபுக்கு பாஸ் ஆகுது,
அப்புறம் அவன் பிள்ளை 12 பிள்ளைக்கு பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பிள்ளைன்னு பாஸ் ஆகி இன்னைக்கு தேசமாக ஃபார்ம் ஆகி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, நம்ம யூதர்கள், இஸ்ரவேலர்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நம்புகிறவர்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவங்க நம்புறாங்க. ஏன்னா அது ஜெனரேஷனா இருக்கும்படியாக தேவன் அவர்களுக்கு கூறினார். இன்னைக்கு நீங்க அதை நம்புறீங்க. இது நம்புறீங்களா? உங்க மேல வந்து ஆசை, என் பிள்ளைக்கு எப்படி ஆகும் தெரியலங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியலையே, கஷ்டமா இருக்குது, உலகம் ரொம்ப மோசமாயிடுச்சு, அது ஆயிடுச்சு, இதாயிடுச்சு, அதெல்லாம் யோசிக்காதீங்க. என் மேல இருக்கிற ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் காட்டிலும் பெரியது. எல்லாம் சொல்லுவோமா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாம் சத்தமா சொல்ல போறீங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். திருப்பி சத்தமா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். திருப்பி சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என்ன அர்த்தம்னா, நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்க பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் சந்ததியாக நன்றாக தான் இருப்பீர்கள். அதை மாற்றவே முடியாது, மாற்ற முடியாது. சொன்னதுதான், போட்டதுதான், கேன்சல் பண்ண முடியாது. அவன் அப்படி போட்டு இப்படி போட்டு எப்படி வேணா போட்டோம், ஆசீர்வதிக்கப்பட்டது ஆசீர்வதிக்கப்பட்டதுதான். ஒன்றும் இல்லை, அவன் தப்பா வந்து நம்ம வீட்டில் பிறந்துட்டான், அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது, ஆசீர்வதிக்கப்பட்டு தான் ஆகணும். வெளியில வேற எங்க பிறந்துட்டா பரவாயில்ல, பைபிளை தப்பிச்சுட்டு இருப்பாப்ல. நம்ம வீட்டில் பிறந்துட்டா ஆசீர்வாதம் தான், வேற வழியே கிடையாது. சாபம் அதெல்லாம் வழியே கிடையாது. அவன் இப்ப அப்படியே ரூட்டர் அப்படியே எங்கேயாவது போயிட்டு இருக்கட்டும், என் வீட்டில் இருக்கிறதுனாலயே நீ ஆசீர்வாதம் தான். ஆண்டவர் அந்த மாதிரி வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளே அப்படி உயர்ந்த நிலையிலே கொண்டு வந்து நிற்கும்படியாக வைத்திருக்கிறார். சரி, இதுல சென்ற வாரம் அந்த கண்மலையை குறித்து பார்த்தேன். அது முதல் காரியம் என்னன்னா, அந்த கண்மலை ஆகிய கிறிஸ்து. இந்த மரம் எப்படி இந்த கண்மலையில பிடிச்சிருக்குதோ அது மாதிரி கண்மலை ஆகிய கிறிஸ்துவை நாம் பிடித்திருக்க வேண்டும். சில வசனங்கள்லாம் வாசித்து காட்டினேன். எப்படி வந்து ஆண்டவர் அறியாதவர்கள் இல்லை இஸ்ரவேல் மக்கள் கூட சில நேரங்கள்ல வேற எதையோ கல்லை வச்சுக்கிட்டு அவங்க அதுதான் என்னை கொண்டு வந்துச்சு எல்லாம் சொல்றாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ கண்மலையா நம்பினது உன்னை காப்பாத்துச்சா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா அது கண்மலையே கிடையாது. நம்மளுடைய ஒரே கண்மலை, நித்திய கண்மலை இயேசு. நீங்க இயேசுவை நோக்கி பார்த்திருக்கீங்களா? இயேசுவை பிடிச்சிருக்கீங்களா? நான் சொல்றேன், நீங்க விடவே மாட்டீங்க. நீங்க விட மாட்டீங்க. அதை விட இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, இயேசு உங்களை விட மாட்டார், உங்க பிள்ளையை விட மாட்டார். அதான் பாருங்க, ஒலிவ மரக்கன்று அந்த ஒரு 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 ஒலிவ மரம் பிடிச்சிக்கிச்சுல, அவ்வளவுதான். அந்த ஒண்ணு வளர்ந்துருச்சு. இது ஒண்ணு வளர்ந்ததுனால இது எல்லாம் குட்டி மாதிரி இருக்குது. சுத்தி எல்லாம் அந்த கண்மலையை அப்படியே சுத்தி, அந்த கல்லெல்லாம் சுத்தி அப்படியே இருக்குதுங்க. அந்த மாதிரிதான் என்னுடைய கண்மலை ஆகிய கிறிஸ்து. அதனாலதான் சொல்லுது வேத வசனம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நான் ஒரு ஆள் தான், நீங்க ஒரு ஆளா இருக்கலாம். நிறைய பேர் அப்படிதான். எங்க தாத்தா பாட்டி அவங்க சைட்ல கூட அப்படிதான். ஒருத்தர் யாரோ ரசிக்கப்படுறாங்க, ஒருத்தர் ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா முழு குடும்பமும் தேவனிடத்தில் வந்து இந்த கண்மலை ஆகிய கிறிஸ்துவே பிடித்திருக்கிற மாதிரி ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதே மாதிரிதான் நான் சொல்றேன், நீங்க பிடிச்சிருக்கீங்கல்ல, இப்ப நீங்க நம்புங்க, என்னுடைய கண்மலை ஆகிய கிறிஸ்து, அவரை நான் பிடிச்சிருக்கேன். இப்ப அவர் என்ன பிடிச்சிருக்கிறாரு. அவர் என்ன பிடிச்சிருக்கிறதுனால என்னையும் பிடிச்சிருப்பாரு, என் பிள்ளையும் பிடிச்சிருப்பாரு, நித்தியமா பிடிச்சிருப்பாரு. ஆமா, அது முதல் காரியம். அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன நான் சொன்னேன்னா, நம்ம எப்படி கனி தருவோம், எப்படி நம்ம பிரயாசமே படாம கனியை புசிக்க முடியும், எப்படி அந்த மரம் வந்து மண்ணில் வளரணும், ஆனா அது கல்லுல கஷ்டமான இடத்துல விளைஞ்சு நம்மளுக்கு விளைவித்திருக்குது. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கும். மூணாவது, அப்படிப்பட்ட இடத்திலிருந்து நம்மளுக்கு தேன் வருகிறது. அதுக்கடுத்து என்னன்னா, ஒலிவ மர கன்றுகளை போல் உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள். அதுக்கு அடுத்த காரியம் தான் 15வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். அதுல கடைசி பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன். 32 உபாகமம் 32:15. அதுல முழு வசனத்தை நம்ம வாசிக்கல, கடைசி பகுதியை மட்டும் வாசிக்கிறோம். ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். இவ்வளோத்தையும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் ரட்சிப்பின் கண்மலை, உன்னை ரட்சிக்கிறவனே நான் தான், உன் கஷ்டத்துல இருந்து உன்னை விடுதலை ஆக்குறதே நான் தான். ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க
இந்த இஸ்ரவேல் மக்கள் மாதிரி அசட்டை பண்றீங்களா, இல்ல அவர்தான் ரட்சிப்பின் கண்மலைன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் அவருடைய நேச்சரை ஃபர்ஸ்ட் சொல்றாரு. நான் உனக்கு கடினமான நேரத்திலையும் உனக்கு இலகுவாக்கி வரவே முடியாத அந்த கண்மலையில வர வச்சு மரத்தை வர வச்சு உனக்கு தேனா கொடுக்கிறேன். அது சும்மா ஒரு சொட்டு தேன்லாம் கிடையாது, ஆடம்பரமா தேவைக்கும் அதிகமாக வாய்ப்பே இல்லாம இருக்கிற மாதிரி பயங்கரமானதை உனக்கு தரேன். இந்த இஸ்ரவேல் பட்டமும் அப்படியே உயர்ந்த பட்டணம் எல்லாம் கிடையாது. இஸ்ரவேல் பட்டணத்தை விட உயர்ந்த பட்டணங்கள்லாம் இருக்குது. ஆனா தேவன் இதை தெரிந்தெடுத்து அதை ஆசீர்வதித்து இந்த மக்களுக்கு இதை கொடுத்திருக்கிறார். உங்களோட நல்லவங்க இருக்காங்க, நம்மளோட நல்லவங்க இருக்காங்களா? நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளோட நல்லது செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்மளோட நல்லா பேசுறவங்க இருக்கிறாங்க, நம்மளோட நல்லா பழகுறவங்க இருக்கிறாங்க. அவங்கள எப்பா நான் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்லாம் பாக்குற மாதிரி இருக்குது. அவ்வளோ நல்லவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் தேவன் நம்மை தெரிந்தெடுத்து நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார், நம்மளை பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். இப்போ இந்த ரட்சிப்பின் கண்மலையை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? அது போலாங்க, அது பாத்துக்கலாம். அது என்ன பெருசா ஆயிர போகுது, போல நாளைக்கு பாத்துக்கலாம். பைபிளா அது படிக்கலாம், அப்புறமா படிக்கலாம். என்ன ஆண்டவர் சொல்றாரு, அவரு சொல்லட்டும். நம்மளுக்கு வேலையை வேணும்ல. ஜபம் அது அப்புறம் பண்ணலாம். ஜபம், பாட்டு, துதி, அது துதியெல்லாம் அப்புறமா பண்ணலாங்க. ஆண்டவர் ஆராதிக்கிறது, ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவரோட நேரம் செலுத்துறது, இதெல்லாமே நீங்க டெய்லி பண்ண வேண்டியது. ஒருவேளை நீங்க செய்யலைன்னா உங்களை நான் என்கரேஜ் பண்றேன், விட்டுருங்க, பழசெல்லாம் விட்டுருங்க, முடிஞ்சு போயிடுச்சுல, அதை ஒன்றும் பண்ண முடியாது. இன்னையில இருந்து பண்ணுங்கன்றேன். டெய்லி காலையில எழுந்திரிச்சோ, இல்ல காலைல நான் ரொம்ப பிஸிங்க, ஐயோ கிளம்புறதுக்கே டைம் இல்லை, சரி அப்ப நைட்டு பண்ணுங்க. ஏன்னா இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினார்கள். இவனை ரட்சிக்கிற கண்மலையே அந்த தேவன் தான். நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு ஆள் தாங்க இருக்கிறாரு, அவரு பேர் தான் இயேசு. இயேசுவே நம்மளை காப்பாத்தலனா இந்த உலகத்துல காப்பாத்துறதுக்கு ஆளே கிடையாது. மனுஷங்க சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா நிறைய நேரத்துல நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டு சொன்னவங்களே போயிருவாங்க சில நேரங்கள்ல. ஏன்னா அவங்க மனுஷங்க, ஒண்ணு உலகத்தை விட்டு போயிடுவாங்க, இல்ல நம்ம கண்ணை விட்டு தூரமா போயிடுவாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்போதும் நம்ம கூட இருக்கிற ஒரே ஆளு இயேசு. எப்போதும் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆள் இயேசு. எப்ப நீங்க கூப்பிட்டாலும் வருகிறவர் இயேசு, வேற யாருமே கிடையாது, இயேசுதான். இவரை நீங்க பிடிச்சுக்கோங்க. இவரை நீங்க பாருங்க, எங்க போய் இவரை பார்க்கலாம்? இந்த வேதத்தில் நீங்கள் தேவனை பார்க்கலாம். எப்படி தேவனோடு பேசலாம்? இந்த வேதத்தை வசனத்தை வாசியுங்கள், தேவன் உங்களோடு பேசுவார். இந்த பாட்டை எடுத்து பாடுங்க. நான் பாடும்போது என்னத்தை காட்டுதுன்னா, ஆண்டவரே நான் படிச்சவன் தான், டிகிரிலாம் வாங்கியிருக்கேன், வேலையெல்லாம் இருக்குது, மாசம் ஆனா சம்பளம் வருது, எல்லாம் கரெக்டா இருக்கு, கை காலெல்லாம் கரெக்டா இருக்குது, பாத்திரத்துல அரிசி இருக்குது, ஃப்ரிட்ஜில் மாவு இருக்குது, எல்லாம் கரெக்டா இருக்குது. ஆனாலும் நான் அதை நம்பவில்லை. என் ரட்சிப்பின் கண்மலையாகிய கிறிஸ்துவே உம்மை நான் நம்புகிறேன். தேவனுக்கு கொடுக்கும் போதும் அதான் காட்டுறோம். எல்லாத்துக்குமே அதான். ஆண்டவரை எந்திரிச்சு துதிக்கும் போது அந்த பெட்ல இருந்து காலை எடுத்து வைக்க முடியாது. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நாளுக்காக நன்றி, இந்த நாளை பார்க்கறதுக்கு உதவி செய்திகளே ஸ்தோத்திரம், எல்லா செல்லு, கிட்னி, லங்ஸ், பிரெயின் எல்லாம் கரெக்டா வேலை செய்தே ஸ்தோத்திரம். ஆண்டவரே வேலை செய்யலன்னா கூட சொல்லுங்க, ஸ்தோத்திரம் செய்து ஆண்டவரே வேலை செய்யறதுக்காக நன்றி. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை தருகிறேன், ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். எல்லாம் ரெண்டு கையும் தூக்கி ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? எல்லாம் ரெண்டு கையை தூக்கி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், சத்தமா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், சத்தமா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். டெய்லி பண்ணுங்க. கையை கொடுத்தது ஆண்டவருங்க. கையை தூக்கும் போது தூக்கலன்னு என்ன பண்றது? சட்டை கிட்ட ஏதாயிடுச்சுன்னா சட்டை இன்னொரு சட்டை வாங்கிக்கலாம். கை கால் எல்லாம் வேலை செய்ய வச்சிருக்காரு. நான் சொல்றேன், இதிலும் பெரிதான காரியங்களுக்காக தேவன் நம்மளை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். இந்த சின்ன சின்ன காரியங்களை அப்படியே கரெக்ட் பண்ணணும். கண்மலையாகிய கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்கள், அசட்டை பண்ணாதிருங்கள். இந்த மனுஷன் அசட்டை பண்ணிட்டான். இந்த இஸ்ரவேல் மக்கள் அசட்டை பண்ணிட்டாங்க. ஆண்டவரை தெய்வத்தை அசட்டை பண்ணிட்டாங்க. நல்ல தெய்வங்க அவரு,
மாதுளப்பழத்தை கொடுக்குறாரு. அங்க பேரிச்சம்பழம் இருக்குது பாரு, அங்க பாரு என்ன இருக்கு பாரு, அங்க பாரு தேன் இருக்குது பாரு, அதோ பாரு பெரிய வீடு வச்சுக்கிறேன், அதோ பாரு பெரிய தோட்டத்தை வச்சுக்கிறேன், உனக்காக தான் வச்சிருக்கேன், வா அங்க போய் இரு அப்படின்றாரு. இவன் சொல்றான், எல்லாம் போயிட்டு நல்லா போயிட்டான், எல்லாம் நாங்க பண்ணது சார் அப்படின்ட்டான் போயிட்டு. நிறைய நேரங்கள்ல நம்ம கூட பாருங்களேன், எல்லாம் அப்படி பண்ணிட்டு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஹார்ட் ஒர்க் சார் அப்படின்றாங்க. சார் உங்க ஹார்ட் ஒர்க்லாம் இருக்கட்டும், உள்ள மூச்சு இருக்குது இன்னும். அந்த மூச்சை கொடுத்தது நம்ம அப்பா. அப்பாவுக்கு நன்றி செலுத்திருங்க. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரேன்னு என்ன பண்ணுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க ஸ்தோத்திரம் செலுத்த செலுத்த கிருபை பெறுகிறது. பிரச்சனையா இருந்தா கூட அதான் பிரச்சனை விலகி போயிடும். ஆண்டவரை துதிக்கிற இடத்தில் பிசாசுக்கு வேலையே கிடையாது. ஒரு வேளை பிசாசு ஏதாவது செய்யணும் நினைச்சிருந்தா கூட அது வாய்க்காமல் போகும். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஏன்? நான் துதிக்கிறவன். சிலர் எப்படின்னா, அந்த செவுரு சரியில்லை, அந்த லைட்டு சரியில்லை, அந்த ஃபேனு சரியில்லை, அந்த சேரு சரியில்லை, அது சரியில்லை, தண்ணி கம்மியா இருக்குது, அரிசி கம்மியா இருக்குது, பருப்பு கம்மியா இருக்குது, அது விலைவாசி ஏறி போயிடுச்சு, வேலையில அது பிரச்சனையா இருக்குது, சரியா இருக்குது, வாடகை கொடுக்க முடியல, அதை கொடுக்க முடியல, இதை இல்ல. ஏதாவது நல்லா இருக்கிறத ஏதாவது சொல்லுங்களேன். எதுவும் சரியில்லை தான், ஓகே, உங்க வாழ்க்கையில எதுவும் சரியில்லை, ஆண்டவர் மாற்றுவார், உங்களுக்காக நாங்களும் ஜெபம் பண்றோம். ஆனா நல்லா இருக்கிறனால கொஞ்சம் சொல்லி சோத்திரம் போடலாமே. அதான் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா 3 டயர் நல்லா இருக்குது, சோத்திரம் போட்டு. 3 டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? டயர் கூட மாற்ற முடியாது. நம்ம ஸ்டெப்னி எத்தனை வச்சிருப்போம்? 1 தானே வச்சிருப்போம். டக்குன்னு மாத்திரலாம். 3 பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? 1 தான் பஞ்சர் ஆயிடுது, பரவாயில்ல, சோத்திரம். 3 நல்லா இருக்கு. அது மாதிரி நல்லா இருக்கிறதெல்லாம் பார்த்து நன்றி சொல்ல ஆரம்பியுங்கள். நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிச்சோன்னா ஒரு விதமான நல்ல ஃபீலிங் உண்டாகும். ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது சரியில்லை, காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், காசு இல்லை, இந்த ஆண்டவரே இந்த சோஃபாக்காக சோத்திரம், ஆண்டவரே சோஃபாக்காக சோத்திரம், டைனிங் டேபிளுக்காக சோத்திரம், மேல ரூஃப் இருக்குது அதுக்காக சோத்திரம், வெயில் தண்ணிலாம் உள்ள இறங்காம இருக்குது, சோத்திரம் ஆண்டவரே, செருப்பை குத்திரு சோத்திரம், சட்ட துணியை குத்திரு சோத்திரம், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படி இருக்கிறதெல்லாம் பாருங்க. பாத்திரத்துக்காக சோத்திரம், அரிசி பருப்புக்காக சோத்திரம், போன மாசம் சம்பளம் வந்துச்சு சோத்திரம், இந்த மாசம் இப்ப பாருங்க நம்மளுக்கு 20 வயசு இல்ல 30 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், 30 வயசு சோறு சாப்பிட்டுருக்கோமே, எத்தனை கிலோ சாப்பிட்டுருக்கோம், எவ்வளவு கிலோ கோழி அடிச்சு சாப்பிட்டுருக்கிறோம்ல நம்ம. வச்சுக்கிறீங்களா? எத்தனை கிலோ கோழி சாப்பிட்டுருக்கீங்க நீங்க? மட்டன் எத்தனை கிலோ சாப்பிட்டுருக்கீங்க? மீன் எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க. அதெல்லாம் யார் கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்தார். எல்லாத்தையும் நம்ம என்னென்ன சாப்பிடுறோம், இந்த வயிறு பாருங்க எவ்வளவு எல்லாத்தையும் சரி பண்ணுது பாருங்க, எல்லாத்தையும் அரைச்சிருது. ஆண்டவர் இந்த வயிற்றை கொடுத்துக்கிறார் நம்மளுக்கு. இதுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள். அதுதான் எதை காட்டுதுன்னா, என் ரட்சிப்பின் கண்மலை அசட்டை பண்ணாமல் இருப்பது எப்படி? துதி செய்கிறது, நன்றி செலுத்துவது, மனமகிழ்ச்சியாய் இருப்பது, ஆராதிப்பது, அதுதான் அசட்டை பண்ணாம இருக்கிறது. அசட்டை பண்ணாதீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க பண்ணாம இருக்கலாம்? பண்ணாதீங்க. ஆண்டவருக்கு அது பிடிக்கல, ஆண்டவருக்கு அது பிடிக்கவே இல்லை. ஏன்னா அது கட்டளையாவே சொல்றாரு. அவர் சொல்றாரு, நீ நல்ல வீடுகள் குடியிருக்கும் போது, அந்த தோட்டத்தில் குடியிருக்கும் போது, நல்ல சாப்பாட்டை சாப்பிடும் போது உன் கர்த்தராகிய தேவனை மறவாமல் இருப்பாயாக. கட்டளையா சொல்றாரு. ஏன்னா அவன் மறந்துடுவான், மனுஷன் மறந்துடுவாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஆலயத்துக்கு வர வேண்டியதா இருக்குது. உங்களுக்கே ஞாபகம் இல்ல, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, உட்கார்ந்தோன்னு டக்குனு உட்காந்துட்டீங்க பாருங்க, இப்ப எந்திரிச்சோன்னு டக்குனு எந்திரிப்பீங்க, எல்லாம் வேலை செய்யுது. இத யோசிக்கிறதே கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் எல்லாம் அது சரியில்லை, இது சரியில்லை. அதான் ஒருத்தர்கிட்ட போய் ஜோம் பண்ண போயிருக்காங்க. இந்த பிள்ளை நான் சாட்ட வந்து சார், சொன்ன பேச்ச கேட்கறது கிடையாது, சாட்ட பிசாசு குட்டி சாத்தான் அப்படின்னு ஒரே திட்டு. இந்த பிள்ளைய, அந்த பிள்ளை நிக்குது அப்படியே. அது சின்ன பிள்ளை, அங்க இங்க போக தானே செய்யும். அந்த ஐயா சொன்னாராம், இப்பதான் ஒருத்தவங்க ஜோம் பண்ணிட்டு போறாங்க, குழந்தையே இல்லையா. குழந்தை இருக்குது, அது சேட்டை பண்ணி பார்த்தான பிரச்சனை. இன்னொருத்தவங்க ஜோம் பண்ண வராங்க, அது பேச மாட்டேங்குது, கை கால் ஆட்ட மாட்டேங்குது. அது மாதிரி நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, எல்லாத்துக்கும் எதையாவது சொல்லி ஏதாவது மனசோர்வில் இருக்கிற அது சரியில்லை இது சரியில்லைன்னு நான் சொல்றப்பெல்லாம் இருக்கவே செய்யாதீங்க. அதெல்லாம் நிப்பாட்டிருங்க. நிப்பாட்டிட்டு எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன்.
நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேன். இந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எத்தனையோ பேர் நேத்து வரைக்கும் இருந்தான், அவன் இன்னைக்கு இல்ல. ஆனா நான் இன்னைக்கு இருப்பேன், இனிமேலும் இருப்பேன். நீர் எனக்காக வைத்திருக்கிற திட்டம் நோக்கத்தை எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன். என் சந்ததி சந்ததியாக நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம், நன்றாக இருப்போம். இது எல்லாமே பாக்கியமாக வந்தது. கண்மலையாகிய கிறிஸ்துவே, உங்கள் கண்மலையாகிய கிறிஸ்து, அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை பிடிச்சுக்கோங்க. அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருங்க. என்னாகும் 29:12 வரைக்கும் வாசிக்கல, என்ன இருக்குன்றத மட்டும் சொல்லிடு. கூடார பண்டிகைன்னு இருக்குது. ஆண்டவர் வேதத்துல பண்டிகைகளை ஏற்படுத்தி வைக்கிறார். எதுக்குன்னா சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், இவன் களி கூறணும் அப்படின்றதுக்கு பண்டிகைகளை ஏற்படுத்தி வைக்கிறார். அப்புறம் இந்த பண்டிகையில பலியை எப்படி செலுத்த வேண்டும் என்பதையும் கூறுகிறார். என்ன பண்ணுமா பலி செலுத்தணும். நம்ம நிறைய நேரத்துல நம்ம இப்படிலாம் சொல்லும் போது என்னங்க அதையே சொல்றீங்க, பாட்டு பாடணும், பைபிள் படிக்கணும், ஆண்டவருக்கு அதை செலுத்தணும், ஆண்டவருக்கு இதை செலுத்தணுமா, ஆண்டவருக்கு அதை கொடுக்கணுமா அப்படின்னு மக்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. ஆண்டவர் பழைய உடன்படிக்கையில பிரமாணங்களாக இதை வைத்திருந்தார். அன்னைய விட இன்னைக்கு நம்ம கம்மி தான். ஏன்னா நம்ம முழு இருதயத்தோட உள்ளத்தோட உள்ளத்துல இருந்து செய்யறோம். அன்னைக்கு அவங்க நிறைய பிசிக்கலா நிறைய விஷயத்த செஞ்சாங்க. பர்டிகுலரா ஒரு இடத்துக்கு போகணும், பர்டிகுலரா ஒரு ஆடை எடுக்கணும், அது குறிப்பா இந்த ஆடு இப்படி இருக்கணும், மாடை எடுக்கணும், புறாவை எடுக்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட காரியங்கள் இருந்தது. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. கிறிஸ்து நம்மளுக்காக மரித்தார். இதுல ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்ல வரேன். இதுல 7 நாள் இருக்கு. 7 நாளும் எத்தனை பலிகளை செலுத்த வேண்டும் என்று எழுதியிருக்குது. இந்த நான் உங்களுக்காக கவுண்ட் பண்ணியிருக்கேன். நீங்க அதுக்கப்புறமா வீட்டுல போய் கவுண்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 7 நாள் கூடார பண்டிகையில 7 பலிகளை செலுத்தணும். 7 நாள். முதல் நாள்ல 13 பலி செலுத்தணும். 2வது நாள் 12 பலி, 3வது நாள் 11, 4வது நாள் 10, அப்படியே குறைஞ்சிட்டே வரும். குறைஞ்சிட்டு 7வது நாள் 7 பலி. சரிங்களா? 13ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வரும். 13, 12, 11, 10, 9, 8, 7 அங்க நிக்கும். மொத்தமா பலிகளை கூட்டுனீங்கன்னா மொத்தம் வர்ற பலிகள் 70 பலிகள். எத்தனை பலிகள்? 70 பலிகள். 70 பலிகள் யார் செலுத்தணும்? மக்கள் செலுத்தணும். ஆண்டவர் எப்படி வச்சிருக்காது? நியமனமாக வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துல நோவாவினுடைய பிள்ளைகள் 3 குமாரர்கள். இந்த 3 குமாரர்கள் மூலமா தான் இந்த உலகமே வருது. கரெக்டா? எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சுல. எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, மனுஷன் எல்லாம் செத்து போயிட்டான். இப்ப பிழைச்சிருக்கிறது நோவா, அவருடைய மனைவி, 3 குமாரர்கள், அவருடைய மனைவிகள். இவங்க மூலமா தான் இந்த உலகமே ஆரம்பிக்குது. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துல போனீங்கன்னா அங்க லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் இருக்கு, ஊர் பெயர்கள், அதாவது தேசத்தின் பெயர்கள். இன்னைக்கு நூற்றுக்கணக்கான நாடுகள் இருக்குது. 200 கிட்ட போயிடுச்சு நாடுகள். ஆனா ஆதியாகமம் 10ல அந்த 3 பேர் சேம், காம், யாப்பேத், அவர்கள் மேல் அவர்கள் தான் தகப்பன்மார்கள். அதுல ஊரு மொத்தம் எத்தனை தெரியுமா? 70. 70 ஊரு, 70 பலி. ஆண்டவர் பிரிச்ச ஊர் அது. 70 ஊரை பிரிச்சுட்டாரு, 70 பலியை வச்சுட்டாரு. இன்னைக்கு 70 பலிகளை செலுத்த சொல்றாரு. எதை காட்டுது தெரியுமா? இவர்கள்லாம் சேர்ந்து இந்த ஊரை ஆசீர்வதிக்க. அவன் என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நீ ஆசீர்வதி. என் ஜனமாகிய இஸ்ரவேலே, நீ 70 தேசங்களை நீ ஆசீர்வதி. நீ ஆசீர்வதிச்சனா நீயும் ஆசீர்வாதமா இருப்ப, உன் நிமித்தம் அவைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீயும் அங்கே போய் அங்க என்ன பண்ணுவா? ஆசீர்வாதமா இருப்ப. இதைதான் காட்டுறாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு பிள்ளையே இல்லாம கூட இருக்கலாம், ஏன் உங்களுக்கு கல்யாணமே கூட ஆகாம இருக்கலாம். ஆனால் உங்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள், உங்கள் சந்ததியை ஆசீர்வதியுங்கள். சொல்லுங்க, பூமியின் என் பிள்ளைகள் பலத்திருப்பார்கள், பூமியில் என் சந்ததி பலத்திருக்கும், பூமியில் என் சந்ததி பெரியவர்களாயிருப்பார்கள், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல் என் பிள்ளைகள் பெருகுவார்கள், என் சந்ததி பெருகும், என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். பூமியின் உயர்ந்த இடங்களில் நான் போவேன், என் புள்ள போவாங்க. இயேசுவின் நாமத்தினால உங்களையும் ஆசீர்வதிக்கிறேன், உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி 70 நாடுகளுக்கும் செல்வார்களாக. ஆண்டவர் பிடிச்ச நாடுகள் அதெல்லாம் பிரிச்சிருக்கு. அதை நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவரு பிரிச்ச அந்த ஊர்ல இருந்து ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட், அதெல்லாம் கண்டங்கள்லாம் பிரியுது. ஆனா அவரு பிரிச்சிருக்கிறாரு.
அவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. எதை காட்டுதுன்னா, உங்கள் பிள்ளைகள் எல்லாம் பலத்தவர்களாய் பூமியின் உயர்ந்த இடங்கள்ல போய் இருப்பார்கள். அதுக்குதான் என்ன பண்றாரு, இந்த வழிகள் எல்லாம் வச்சிருக்கிறார். ஆண்டவரை தேட சொல்றாரு. கண்மலை ஆகிய கிறிஸ்துவை பிடித்துக்கொள்னு சொல்றாரு. நம்ம இன்னைக்கு பண்ண வேண்டியதெல்லாம் தான். நம்மளால செய்ய முடிஞ்சதை செஞ்சிடணும், அவ்வளவுதான். நம்மளால என்ன செய்ய முடியும்? ஆண்டவரை துதிக்க முடியும், ஆண்டவரை ஆராதிக்க முடியும், ஆண்டவரை உயர்த்த முடியும், ஆண்டவருக்கு எல்லா விதமான கன மகிமையும் செலுத்த முடியும். ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் பூமியின் உயர்ந்த இடங்கள்ல கொண்டு போய் வைக்கிறார். பூமியின் உயர்ந்த இடங்கள்ல உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் வைக்கிறார். நீங்க ஆண்டவரை தேடிட்டு இருப்பீங்க, உங்க பிள்ளைய மேலே கொண்டு போய் நிப்பாட்டிட்டு இருப்பாரு. புரியுதுங்களா? அது அப்படிதான். அது அப்படிதான். நீங்க இங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, நீங்க இங்க ஆராதிச்சிட்டு இருப்பீங்க, நீங்க ஆண்டவரை தேடி வந்துட்டு இருப்பீங்க. உங்க பிள்ளைய கொண்டு போய் பெரிய ஆபீசர் ஆக்கி விட்டுருவாரு. உங்க பிள்ளைய உலகங்க நாடுகளில் ஆசீர்வாதம் உள்ளவராக உயர்ந்து வைத்திருப்பார். ஏன் நீங்க இங்க செய்றீங்க? நீங்க என்ன செய்றீங்க? கண்மலையாகிய அந்த கிறிஸ்துவை நான் அசட்டை பண்ணாமல் துதித்திருக்கிறேன், ஆராதித்துக்கிட்டு இருக்கிறேன், நன்றி செலுத்திருக்கிறேன், அவருக்கு துதியை செலுத்துறேன், கனத்தை செலுத்துறேன், மகிமையை செலுத்துறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் அறிக்கை செய்யறேன். எனக்கு நடக்குது. கூடவே என்ன நடக்குது? என் பிள்ளைக்கு நடக்குது, அப்புறம் உங்க பேர பிள்ளைக்கு நடக்கும், அப்புறம் உங்க சந்ததிக்கு நடக்கும். நிறைய நேரத்துல மனுஷன் நினைச்சுக்கிறேன், என்ன பெருசா நடந்துச்சு, நான் தான் போன வாரம் போனேன், என்ன நடந்துச்சு? இது போன வாரம் இந்த வாரம் நடக்கிற கதை இல்லைங்க. சந்ததி சந்ததியாய் நீங்கள் உயர்ந்திருப்பது, சந்ததி சந்ததியாய் நீங்கள் பலத்திருப்பது. உங்கள் சந்ததியிலே ஒருத்தனும் கஷ்டத்துல இருக்கவே மாட்டான். உங்க சந்ததியில ஒருத்தனும் வியாதிப்பட்டு சாக மாட்டான். ஏன்னா நீங்கள் எடுத்த தீர்மானம். என்ன தீர்மானம்? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரே சேவிப்போம், ஆண்டவர் ஆராதிப்பேன். அதனால என்ன ஆகுது? என் குடும்பத்தை தேவன் உயர்த்துகிறார், என் பிள்ளையை தேவன் உயர்த்துகிறார். பிள்ளையின் பிள்ளை போய் பார்த்தா அவன் அரசாண்டுட்டு இருப்பான். அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, என்னுடைய கண்மலை ஆகிய கிறிஸ்துவை நான் முன்பாக வைக்கிறேன். 37 அததான் கேட்கிறார். உபாகமம் 32:37 அவர்கள் பலியிட்ட பலிகளின் கொழுப்பை தின்று பான பலிகளை திராட்சரசத்தை குடித்து அவர்களுடைய தெய்வங்களும் அவர்கள் நம்பின கண்மலையும் எங்கே? இவன் என்ன பண்ணிட்டானா, போயிட்டு கிறிஸ்துவாகிய கண்மலையை விட்டுட்டு, யெகோவா தேவனை விட்டுட்டு வேற ஏதோ கண்மலையை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கான். ஆண்டவர் கேட்கறாரு, எங்க போச்சுடா உன் கண்மலை? நீ கண்மலைன்னு ஏதோ சொல்லிட்டு போனி, எங்க போச்சுன்னு கேட்கிறாரு. 15 தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். 18 உன்னை ஜெனிப்பித்த கண்மலை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். எல்லாம் இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் நான் மறந்து போனேன்? நான் தானே உனக்கு நல்ல தேசத்தை கொடுத்தேன், நான் தானே உனக்கு நல்ல வீட்டை கொடுத்தேன், மாதுளம்பழம் கொடுத்தேனே, தேனை கொடுத்தேனே, பாலை கொடுத்தேனே, சிறப்பான வாழ்க்கையை கொடுத்தேனே, நீ ஏன் அங்க போன? இது கிருபை உள்ளவர். அவரு அவர் என்ன பண்ணாலும் எதுவும் சொல்ல மாட்டார் அப்படிலாம் கிடையாது. அவரு கொஞ்சம் வைராக்கியம் உள்ளவர். என்னுடைய கணம் எங்கேன்னு கேட்கிறார் ஆண்டவர். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆண்டவர் என்ன சார், அது ஒன்னும் கோச்சுக்க மாட்டாரு, அது ஒன்னும் பரவாயில்ல, இது அவருக்கு சொல்லனா பரவாயில்ல, அது ஒன்னும் பிரச்சனை இல்லை. 24 மணி நேரமும் ஆராதிக்கிறதுக்கு அவரை சுற்றி தேவ தூதர்கள் ஏராளமா இருந்து பரிசுத்தர் 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 பரிசுத்தர்னு கேருபீன்களும் சேராமீனும் துதித்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு நம்ம துதிலாம் ஒன்றும் பெருசா தேவையில்லை. ஆனாலும் தாம் உண்டாக்கின தம்முடைய பிள்ளைகள் வாயிலிருந்து வருகிற அந்த ஸ்தோத்திரத்தின் மேல் அவ்வளவு பிரியமா இருக்கிறார். என் பாவம், என் சாபம் அதெல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா நான் துதி செய்கிறதில் அவர் பிரியமாக இருக்கிறார். பிடிச்சது செய்யறோன்றது இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிச்சது செய்யணும்னு விரும்பும் போது கரெக்டா பார்த்து அதை செய்யாம இருப்பீங்களா? வீட்டுல ஒருத்தவங்க இருக்கிறாங்க, என்ன சொல்வீங்க? பிடிச்சிருக்கா? அப்ப கண்டிப்பா அதை செஞ்சிடலாம் சொல்றீங்கல்ல. நம்ம பிரியப்படுத்தக்கூடிய ஒருத்தர் இருப்பார்னா அவர் தான் கிறிஸ்து. துதிகளில் வாசம் செய்கிறேன்னு சொல்றார். துதிக்கு பாத்திரர் அவரு, கணத்துக்கு மகிமைக்கு அவர் பாத்திரர், அதுல வாசம் செய்யறேன்றாரு. இதுல இருந்து ஆடட் அட்வான்டேஜும் இருக்குது. புரியுதுங்களா? நம்ம துதி செலுத்திட்டு அப்படியே ஒன்னும் நடக்காம அப்படியே போறது இல்ல. துதி செய்யும் போது, ஸ்தோத்திரம் செய்யும் போது கிருபை பெறுகிறது. இது மட்டும் இல்லாம அடிஷனலா நிறைய பெனிஃபிட்ஸ் வேற நடக்குது.
அதாவது சாதா ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குது, ஜெனரல் பிளெஸிங், ஜெனரலா வர்ற பிளெஸிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா நான் துதி செய்யும் போது, ஆராதிக்கும் போது ஒன்னு ஆக்டிவேட் ஆகுது. அதான் சொல்றேன் பாருங்க, என்ன தெரியுமா ஆக்டிவேட் ஆகுது? நான் கேட்கிறதை காட்டிலும், நான் எண்ணுகிறதை காட்டிலும், நான் சொப்பனம் கொள்ளுவதை காட்டிலும் அதிகமாக என் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிக்கிறார். உங்க வாழ்க்கையில வேணுமா அது? இந்த வருஷத்துல இயேசுவின் நாமத்தால் அது நடக்கட்டும். நினைச்சு கூட பார்க்காத நடக்கட்டும். பூமியின் உயர்ந்த இடங்கள் தேவன் உங்களை கொண்டு போய் இருக்க பண்ணுவார். நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் தேவனை தேடுவார்கள், அவர்கள் தேவன் அண்டை வருவார்கள். ஆமா, அது அப்படிதான். அது மாற்ற முடியாது. ஏனென்றால் நான், எல்லாம் சொல்லுங்க, நான். மற்றவங்க எல்லாம் விட்டுருங்க. 1 விட்ட சித்தப்பா, 2 விட்ட பெரியப்பா, மாமா மச்சான்லாம் என்ன சொன்னாருன்றீங்க பேச்சே கிடையாது. ஆண்டவர் டைரக்டா டீலிங் வித் ஆபிரகாம். கவனிக்கிறீங்களா? டைரக்டா யார்கிட்ட டீல் பண்றாரு? லோத் என்ன கேட்டான்? எவன் கேட்டாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. லோத் என்ன யோசித்தான் என்று பார்த்து கொண்டு ஆபிரகாமை ஆசீர்வதிச்சாருன்னு இருக்கா? இல்ல இல்ல இல்ல, வந்தாரு, ஆசீர்வதிச்சாரு. லோத்து சித்தப்பா, பெரியப்பா, மாமா, 2வது வீட்டு, 3வது, இந்த இதே கிடையாது. ஈசாக்க வந்தார், ஆசீர்வதிச்சாரு. யாக்கோப வந்தார், ஆசீர்வதிச்சாரு. லாபான் மாமனார், அவங்களெல்லாம் விட்டுரு. 1 person at a time. ஒருத்தனை தெரிந்தெடுக்கிறாரு, அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவன் குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுது. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஒரு ஆளா இருக்கீங்களா? பரவாயில்ல, ஒரு ஆள் தானே, உங்களை மட்டும் தான் பார்க்கிறாரு. நீங்கள் இந்த கண்மலை ஆகிய கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த கண்மலை ஆகிய கிறிஸ்துவை அசட்டை பண்ணாதிருங்கள். இந்த கண்மலை ஆகிய கிறிஸ்துவுக்கு ஆராதனை செய்யுங்கள், துதிங்க. நீங்க நேரத்தை கொடுங்க, பணத்தை கொடுங்க, உங்க வாழ்க்கையை கொடுங்க. நான் சொல்றேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சந்ததியும் நன்றாக இருப்பீர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? சும்மா வாழ்ந்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், வெறுமனே போட்டோல மாட்டி வச்சிருப்பாங்க நம்மள கடைசியா. அதெல்லாம் வேணாம். நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த தாக்கத்தை வருடங்களாக பேச வேண்டும். அதுதான் வாழ்க்கை. சும்மால போட்டோல மாட்டி வைக்கிறதுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஊரெல்லாம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் போட்டோ மாட்டி வீட்டுல போட்டுருவாங்க. அதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்க. அதுக்கு இல்லைங்க, ஒருத்தர் வாழ்ந்தாரு, அவரு வாழ்ந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம்னு அவன் பேசணும். அதான் சந்ததி சந்ததியாய் வாழ்ந்திருப்பது. அதுக்கு என்ன தெரியுமா? இந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை பிடித்துக்கொள். எல்லாம் சொல்லுமா, இந்த கண்மலையாகிய கிறிஸ்து. எல்லாம் சொல்லுங்க, என் கண்மலையாகிய கிறிஸ்து. சொல்லுங்க, என் கண்மலையாகிய கிறிஸ்து. சத்தமா, என் கண்மலையாகிய கிறிஸ்து. ஆமா, அவருக்கு டெய்லி ஆராதனை செல்லுங்க. கையை தூக்கி ஆராதிங்க, கை தட்டி ஆராதிங்க, பாட்டு பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க, துதியை செலுத்துங்க, கனத்தை செலுத்துங்க, மகிமையை செலுத்துங்க. நான் சொல்றேன், நீங்கள் நினைத்து கூட பார்க்காத உயர்ந்த இடங்களில் தேவன் உங்களை கொண்டு போய் வைப்பார். யோசனையே இல்லைங்க, யோசனையே கிடையாது. யோசேப்பெல்லாம் உயர்ப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே இல்லை. ஆனா ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் தான் யாக்கோபு. அவரு ஆராதிச்சிட்டு இருந்தாரு, எங்க போனாலும் பலியை செலுத்திடுவாரு, தனியா போறாரு, ஆண்டவரை பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க அப்பா ஈசாக்கு சொல்லி கொடுத்திருக்காரு, நீ என்ன வேணா பண்ணு, பலியை விட்டுறாத. அவருக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஆபிரகாம் சொல்லி கொடுத்தாரு. அதனால சின்ன பிள்ளை சொன்ன, பைபிளை ஓபன் பண்ணு, அந்த பைபிளை படி, முட்டி போடு, ஜெபம் பண்ணு. இல்ல வரலையா, அது பரவாயில்ல பண்ணு. தூக்கம் வருது, அது பரவாயில்ல பண்ணு. பைபிளை படி, ஜெபம் பண்ணு, கைய தூக்கு, பாட்டு பாடு, நன்றி செலுத்து, தேவனை துதி, தேவனை ஆராதி. யார் சொன்னா? ஆபிரகாம் ஈசாக்கு சொல்லி, ஈசாக்கு யாக்கோபுக்கு சொல்லி. இப்ப யாக்கோபு பலி செலுத்தி இருக்கிறாரு, யாக்கோபு ஆராதிச்சிருக்கிறாரு. உயர்த்தப்பட்டது யோசேப்பு. அதுதான் அப்படியே சந்ததி சந்ததியா வரும். அதனால நீங்க செய்யறது ரொம்ப கம்மியா இருக்கலாம். இன்னைக்கு ஆராதனை வர்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம். நீங்க பிரயாசப்பட்டு கிளம்பி எல்லாம் வர்றது அது பெரிய விஷயம். ஆனா நீங்க இதை பெருசா நீங்க நினைக்காம விட்டுட்டீங்கன்னா, நம்ம தேவன் நம்மளுக்கு எதிர்காலத்துல வைத்த பெரிய இதை நம்ம விட்டுருவோம். ஆனா இதை எண்ணி நான் இன்னைக்கு துதிக்கிற ஆராதிக்கிற சந்ததி சந்ததியா என் வம்சத்துல வர்ற ஒவ்வொருத்தனும் இது மாதிரி ஆலயத்துக்கு வந்து தேவனை ஆராதிப்பான்.
அதுக்கு நான் போடுற விதை இது. நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிதாவே இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்திரம், வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், கூட பேசுனதுக்காக நன்றி. கண்மலையாகிய கிறிஸ்துவே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கண்மலையாகிய கிறிஸ்துவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். கிறிஸ்துவே உமக்கு எல்லா துதி கன மகிமையை செலுத்துகிறோம். நீர் துதிக்கு பாத்திர, நீரே எல்லா நன்மைக்கு பாத்திர. எங்கள் கண்மலையாகிய கிறிஸ்துவே, உம்மிடத்திலிருந்து எல்லா நன்மைகளும் வருகிறது. இந்த காலை வேதியிலே அதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம், அதை நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தாவே உயர்த்துகிறோம். இங்க வந்துக்கிற ஒவ்வொரு மக்களும் கண்மலையாகிய கிறிஸ்துவே உண்மையே பார்த்து கொண்டிருக்க, உண்மையை நோக்கமா இருக்க, உண்மை ஆராதிக்க, உண்மை தொழுது கொள்ள, உண்மை முக்கியப்படுத்த பரிசுத்த ஆவியானவரே நீர் உதவி செய்வீரார். ஒருவருக்கு எல்லா துதி கடமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.